எத்தனை இடங்கள் கிடைக்கும்னு குறிப்பா மொத்த இடமே எங்க இடம். பொறுத்திருந்து பாருங்க எங்க ஆட்டத்தை. எங்களுக்கு யாருமே போட்டி இல்லை அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியும் பெரிய பெரிய கட்சிகள் கூட்டணி வைக்கும் போதும், ஐயா தினகரன் வரும்போதும், அண்ணன் கமலஹாசன் வரும்போதும், இவங்கெல்லாம் வலுவான கூட்டணி வச்சு 2 கட்சிகளும் சந்திக்கும் போதும் நான் கலங்காம களத்தில் நின்று முன்னேறி தானே போயிட்டு இருக்கேன். அதனால எனக்கு நாங்க எடுத்து வைக்கிற அரசியலுக்கும் அவங்களுக்கு நிறைய தூரம் இருக்கு. அதனால எனக்கு இவங்க யாருமே போட்டி கிடையாது. இந்த நாடும் மக்களும் நல்லா இருக்கணும்னு நேசிக்கிற நினைக்கிற ஒரு மாற்று அரசியல் வேணும், ஒரு நல்ல ஆட்சி மலரணும்னு நினைக்கிற மக்கள் இந்த எளிய பிள்ளைகள் எங்களோடு தான் நிற்பாங்க. உங்களுக்கு புரியும். நாங்க ஒரு பெரிய பரம்பரை அரசியல் தலைவருடைய மகனோ அமைச்சருடைய பிள்ளைகளோ பல வருடங்கள் நடிச்சு திரைப்புகழ் பெற்று வந்தோ அப்படி கிடையாது. நாங்க இந்த மக்களின் கூட்டத்தில் இருந்து அவங்க கவலை, கண்ணீர், துயரம், துன்பம், வேதனை இதெல்லாம் தொடத்தெறிய முடியாதான்னு வெடிச்சு துடிச்சு எழுந்து வந்த பிள்ளைகள். குறிப்பா நான் பிறந்தது என் இனத்தின் பிண குவியல்ல, கத்தல் கதறல் ஓலத்துல தாலாட்டு கேட்டு வரல. அப்படி வந்த பிள்ளைகள் எங்களுக்கு வலி அதிகம். அதனால நாங்க யாரும் கூட சமரசம் செஞ்சு அணி சேர்ந்து அற்ப தேர்தல் வெற்றியை அனுபவிக்க முடியாது. எங்களுக்கு இந்த நாடும் அதிகாரமும் தேவைப்படுது. ஏன்னா எங்க கனவு பெருசு. அதை தனித்து நின்று வென்றுதான் நாங்க செய்ய முடியும். அதுல ஒரு தலைவனுக்கு அழகு நானே சாதிச்சு முடிப்பேன் அப்படிங்கிறது இல்லை. நான் இல்லைனாலும் என் தத்துவத்தை ஏற்று இன்னொரு தலைமுறை சாதிச்சு முடிக்குங்கிற நம்பிக்கை கொண்டவன் தான் சிறந்த தலைவனா இருக்க முடியும், தலைமை பண்பு கொண்டவனா இருக்க முடியும். அதை தான் எங்களுடைய முன்னோர்களும் எங்களுக்கு கற்பிச்சிருக்கிறாங்க. லாவோட்ஸ்ன்னு சொல்றான், தலைவனே இல்லாம இருக்கணும்டா ஒரு மக்கள் கூட்டம், அதுவே வென்று முடிச்சு இதை நாங்களே செய்தோம்னு என்னைக்கு சொல்லுதோ அன்னைக்கு தாண்டா அந்த சமூகம் மறுமலர்ச்சி அடைஞ்சு மாறுதல் அடைஞ்சு வெற்றி பெற்ற சமூகமாக. இல்லைன்னா அது சரியா வராதுன்றான். நாங்க அந்த மாதிரி கனவு கொண்டு நிக்கிற பிள்ளைகள். அதனால இந்த களத்துல அவங்களோடு நான் ஓட்டு காசு கொடுப்பேனா இல்ல கூட்டம் ஜெயிக்க காசு குவார்டர் கொடுத்து கூட்டிட்டு வருவேனா அப்படிலாம் எனக்கு கிடையாது. அதனால அப்படி கிடையாது. நீங்க மற்றவங்க எல்லாம் தயாராகிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. நான் ஏற்கனவே எங்க வேட்பாளர்கள்லாம் களத்துல இறக்கி வேலை நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு எனக்கு ரொம்ப தூரம்.